பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாகரிகத்தையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தற்போது சீரக பூம்புகாரில் தொல்லியல் துறையினர் கடல் உள்ளே சென்று தற்போது ஆய்வு செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னாக்கா பூம்பார் துறைமுகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த துறைமுகத்தில் தான் இன்று காலை என்ன செய்யறாங்கன்னாக்கா மொத்தம் 20க்கும் மேற்பட்ட தொல்லியல் துறையினர் இந்த பகுதியில் ஆய்வு பணியில் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பூம்பார் பகுதியில் அதாவது சீர்காழி பூம்பார் பகுதி இப்போ வணிகர்களுடைய வணிக நகரமாகவும் மிகப்பெரிய வணிக நகரமாகவும் விளங்கி இருக்குது. கோவலன் கண்ணகி மாதவி உள்ளிட்ட வாழ்க்கை வரலாற்றையும் நினைவு கூறும் வகையில் இந்த பூம்பார் நகரமானது அமைந்து வந்துட்டு இருக்கு. பண்டைய தமிழர்களுடைய தொன்மையையும் கண்டுணர இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் பூம்பாரில் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக ஆய்வு பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நமது பண்டைய நாகரிகத்தை உலகறிய செய்ய இந்த ஆய்வு பணி முக்கியம் வாய்ந்ததாகவும் அமைந்திருக்குது. இந்நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக கடலுக்கு உள்ளார சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் பூம்பார் நகரம் மூழ்கியதாகவும் கூறப்படும் நிலையில அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தற்போது தொல்லியல் துறையினர் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக ஆய்வு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ 2ஆம் கட்டமாக பண்டைய கால வீடுகள் மற்றும் 2ஆம் கட்டமாக தற்போது ஆய்வு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பண்டைய கால வீடுகள் மற்றும் அரண்மனைகள் உள்ள இடங்கள் கடலுக்கு உள்ள மூழ்கி உள்ளதாகவும் அந்த இடங்கள் முதலில் கண்டுபிடித்து பின்பு அந்த இடங்களில் ஆராய்ச்சி பணிகள் ஈடுபட இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் கீழடி ஆராய்ச்சி அடுத்து பூம்பார் பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் இந்த ஆய்வு பணி தொடங்கியுள்ளதாகவும் அறிவித்திருக்கிறாரு. இந்த நிலையிலும் தற்போது தொல்லியல் துறையினர் கடலுக்கு உள்ளே சென்று ஆய்வு பணியில மேற்கொண்டு இருக்காங்க. இந்த பூம்பார் துறைமுகத்திற்கு இன்று காலை வருகை புரிந்த தொல்லியல் துறையினர் மொத்தம் 20க்கும் மேற்பட்டோர் தற்போது ஒரு விசைப்படகு மற்றும் 2 பைபர் படகுகளில் உள்ளே சென்றிருக்கிறாங்க. தொல்லியல் துறை கல்வி மற்றும் கடல்சார் ஆய்வு ஆலோசகர் ராஜன், தமிழ்நாடு தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம், தமிழ்நாடு தொல்லியல் துறை துணை இயக்குனர் யதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் ஆழ்கடல் ஸ்கூபா டைவிங் நீச்சல் உதவியுடன் பூம்பார் கடல் பகுதிக்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக உள்ளே சென்றிருக்காங்க. பூம்பார் கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ளே சென்று 20 மீட்டர் ஆழம் வரை சென்று இவர்கள் ஆய்வு பணியை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்று காலை புறப்பட்ட 20 பேரும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று அங்கு உள்ள ஆழ்கடல் நீச்சல் உள்ளே கீழே இறங்க ஆய்வு பணியை மேற்கொள்ள உள்ளாங்க. கடந்த ஒரு வாரமாக இந்த நடைபெற்று வரும் இந்த ஆய்வு பணிகள் ஆய்வு பணியில ஒரு பூம்பார் கட்டமைப்புக்கு உண்டான பண்டைய கால பூம்பாரானது கடலுக்குள்ளே இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. ஒரு நகரத்திற்கு உண்டான கட்டுமான பணிகளும் கடலுக்குள்ளே இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆய்வு பணிகள் நாளுடன் முடிவடையும் நிலையில தற்போது இந்த ஆய்வு பணிகள் குறித்த அறிக்கைகள் தற்போது இன்னும் அந்த அதிகாரிகள் தொல்லியல் துறை அதிகாரிகள் தங்களது மேலிடத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து என் பிரசன்ன வெங்கடேசன்.